யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர்.
எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாவையா கர்த்தாவே தேவர்கள் உமக்கு பாவையா வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாவையா
தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. இயேசு எவ்வளவு பெரியவர், அற்புதராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. பாவங்க போக்கவே சாவங்க நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. பாவங்க போக்கவே சாவங்க நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவை சுமந்தாரையா. நீரே துணையாரையா,
ஹalleluya 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 சத்தமாக கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே வெளிச்சவெளி தேவாலயத்தின் சபையின் சார்பாகவும் வாழ்த்து வரவேற்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களை ஒருவர் சந்தித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களுக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எல்லாரும் குளித்து நித்திரவது கொண்டு இந்த நாளில் நம்ம ஆண்டவருடைய பிறப்பை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் அதாவது சரித்திர ரீதியில் பார்க்கும்பொழுது கிமு கிபி கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் சொல்லி சரித்திரம் பார்க்கும்பொழுது 2000 வருஷத்துக்கு முன்பாக எங்கள் தேவன் இந்த பூமிக்கு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது, சரித்திரம் சொல்லுகிறது. வந்த தேவன் சரித்திரம் சொல்லுகிறது 2000 வருஷத்துக்கு முன்பாக தேவன் இந்த பூமிக்கு வந்தார்னு சொல்லி. In de geschiedenis wordt gezegd dat er 2000 jaar geleden de Heer geboren is. So இந்த நாளிலும் அதாவது கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி நாங்க கொண்டாடும் பொழுது எங்களுக்கு அநேகருக்கு நாங்க வந்து ஒரு ரெகுலரா கேட்கிற ஒரு செய்தியா கூட இருக்கலாம். Het vieren van kerst is een soort reguliere iets wat we horen. So கிறிஸ்துமஸுக்கான அந்த அர்த்தங்கள், அந்த கிறிஸ்துமஸுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி. Wat is precies de betekenis van kerst? So கிறிஸ்துமஸ்னு போட்டுட்டா ஓகே, நாங்க பிரைமார்க்லயும் H&Mலயும் போயிட்டு டிஸ்கவுண்ட்ல சாமான் வாங்குறதுக்கு கிறிஸ்துமஸ் மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்குது. Iedereen die weet dat je bij Primark of bij de H&M spullen kunt halen met korting. So இன்னொரு விஷயத்துல பார்க்கும்பொழுது ஒரு கலாச்சார இதுல வந்து கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தான் வந்து ஒரு ஃபேமிலியா எல்லாரும் கூடி ஒரு இடத்துல ஒரு என்ன சொல்றது ஒரு டின்னர் ஒரு ஃபேமிலி ஒரு சாப்பாடோ அப்படி சொல்லி செய்வாங்க. Of dat families samenkomen met kerst om samen te eten. அதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்துமஸ் வந்து எல்லாரும் கேட்குற என்னுடைய gift எங்க. En het belangrijkste is, iedereen vraagt met kerst altijd, wat is mijn cadeau? So எல்லாருக்குமே முக்கியமா கிறிஸ்துமஸ்ன்றது தெரியும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நாங்க இந்த இடத்துல பார்க்கணும் முதல்ல. We weten allemaal wat kerst is, maar wat is de betekenis daarvan? So முதலாவது வந்து வேதம் சொல்லல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி தான் பெத்லகேம்ல பிறந்தார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லல. In de Bijbel staat niet dat Jezus Christus op de 25e geboren is. ஆனா வேதம் ஒன்னு சொல்லுகிறது கர்த்தர் பெத்லகேமிலே பிறந்தார். Maar er wordt wel gezegd dat Jezus geboren is in Bethlehem. So இந்த நாளிலும் அவரை நாங்கள் நினைவு கூற அவருடைய பிறப்பை நினைவு கூறும்படியாக இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். We zijn samengekomen om die geboorte te herinneren. So அவருடைய பிறப்பு எங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துது, எங்களுக்கு என்ன அந்த கிறிஸ்துமஸ் வந்து எங்களுக்கு என்னத்தை தெளிவுபடுத்துறது நாங்க பார்ப்போம். We gaan kijken naar wat herinnert die geboorte en wat betekent kerst. முதலாவது கிறிஸ்துமஸுக்கு ஏற்ற விதமாக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். Ik wil een versje lezen wat de Heer heeft gegeven voor kerst. எங்களுக்கு நான் கிறிஸ்தவர்களாகிய எங்கள் எல்லாருக்கும் இந்த உலகத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து. Het is een vers dat aan iedereen is gegeven. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 18 ல இருந்து 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். Mattheüs 1 vers. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இமானுவேல் என்றார் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அவள் தன் முதற் பேரான குமாரனை பெரும் அளவும் அவனை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். ஆமென். இந்த இடத்துல விசேஷமா நம்ம பார்க்கிற விஷயம், Wat we hier lezen is, இமானுவேல் என்று அவருக்கு பெயரிடுவாயாக அப்படின்னு சொல்லி தேவதூதன் அந்த இடத்துல யோசேப்புக்கு சொல்றாரு. de engel die zegt tegen Jozef, je zal hem Immanuel noemen. இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்னு ஒரு அர்த்தம். De betekenis daarvan is God is met ons. சோ இந்த நாள் செய்தி கேட்டாங்க. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் Galaten 4 வசனம் 4 ல இருந்து 7 எடுத்து வாசிப்போம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 ல இருந்து 7. 4 vers 4 tot 7. Nou, hoeveel ze me daarop
சுதந்திரமாய் இருக்கிறாய். ஆமென். ஹalleluya. இந்த இடத்துல நாங்க முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் கிறிஸ்துமஸ் அப்படின்னு நாங்க வரும்பொழுது Wat we hier gaan kijken is over kerst. முதலாவது எங்களுடைய ரட்சகரை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த ஒரு கிறிஸ்துமஸ் எங்களுக்கு இருக்கிறது. Het eerste wat wij moeten doen is onze redder gaan herinneren. கலாத்தியர் இந்த 4:4 நாங்க பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது எங்களுக்கு. In Galaten wordt iets belangrijks gezegd. அதாவது ஒரு ஆவிக்குரிய விதமாக Dus als in een heilige ஒரு காரியம் நிறைவேற போகுது. als er iets gebeurt in het heilige. அதாவது இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துவுடைய பிறப்பிற்கு முன்பதாகவே அது வந்து முடிவாக்கப்பட்டு விட்டது. ஆண்டவர் பிறக்க போகிறார்னு சொல்லி. Het is voordat het was al bekend dat hij zou geboren. 5ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும், அதாவது அந்த காலம் ஒரு காலம் ஆல்ரெடி குறிக்கப்பட்டது. தேவனுடைய தூதனானவர் தேவனுடைய வார்த்தை வந்து எங்களுக்கு சொல்லுகிறது இந்த இடத்துல. Wat het woord van de Heer zegt. சோ ஆல்ரெடி ஒரு நேரம் ஒரு டைம் குறிக்கப்பட்டுச்சு. Er is al een tijd gegeven. அந்த நியூஸ் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசியின் மூலமாக பழைய ஏற்பாட்டிலிருந்து உரைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. En het wordt door de profeet vanuit het Oude Testament al verteld. அந்த காலம் நிறைவேறும் வழி கூடி வரும் பொழுது Wanneer die tijd gekomen is, இம்மானுவேல் இந்த பூமிக்கு எங்களுக்காக கொடுக்கப்படுகிறார். dan wordt Emmanuel aan ons gegeven. சோ இம்மானுவேல் என்பதற்கு தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். Dat betekent dat de Heer met ons is. எதற்கு? அவர் எங்களுடைய ரட்சகரா இருக்கிறார். Hij is onze redder. சோ இந்த வசனம் வந்து ஆவிக்குரிய விதமாக எங்களுக்கு முன்னாடியே தேவனுடைய பிறப்பிற்கு முன்பாகவே அறிவிக்கப்பட்டு கொண்டு அது முன்குறிக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்கிறது. Dit is iets wat voor zijn geboorte al verteld was. அதே போல எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் யோவான் 1:1 வேதம் சொல்லுகிறது ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. In Johannes 1:1 wordt gezegd, was in het begin het woord. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. En het woord was bij de Heer. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. En het woord was de Heer. சோ இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் பொழுது நல்ல ஒரு நிதானமா நாங்க வாசிக்கும் பொழுது Als je het woord goed leest, ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. in het begin was er het woord. சோ ஆதியிலே ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லப்படல. Er wordt niet gezegd het woord was gemaakt. ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. Maar die woord die was er al. அப்ப ஆதின்றது தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது தவிர வார்த்தை அந்த இடத்துல உருவாக்கப்படல. Het begin werd gemaakt, alleen het woord niet. நாங்க எதுக்கு அந்த ஆதின்ற வார்த்தை அந்த இடத்துல நாங்க போடுறோம் அப்படினா Waarom zeggen wij in het begin? எங்களுடைய மனுஷ ஞானத்திற்கு நாங்க அதை வந்து நாங்க அறிந்து கொள்ளணும்ன்றதுக்காக. Omdat wij als de mens wijsheid het moeten kennen. இப்ப அந்த ஆதியிலாம் வசனத்தை வாசிங்க ஒரு வார்த்தை இருந்தது. முதல்ல நாங்க இப்ப எங்க பாருங்க அந்த வார்த்தை. Er was al een woord, maar wij denken dan, waar was die woord dan? சோ எங்களுடைய மனுஷ ஞானத்திற்கு அது புரிந்து கொள்ளும் விதமாக வேதம் சொல்லுகிறது ஆதியில், அதாவது இந்த சயின்டிஸ்டா சொல்ற மாதிரி பிக் பேங் தியரி, அந்த உருவாகும் பொழுது இந்த உலகம் சிருஷ்டிக்கப்படும் பொழுது உருவாகும் பொழுது Dus voordat het gemaakt werd, அந்த இடத்துல வார்த்தை இருந்தது. het woord was er toen al. உலகம் உருவாக்கப்பட்டது. De wereld werd gemaakt. ஆனா அந்த வார்த்தை இருந்தது. Maar de woorden waren er al. சோ அந்த வார்த்தை தேவனா இருந்தது. En het woord was God. அந்த வார்த்தை எங்களுக்கு இந்த நாள் உருவமாக எடுத்து இந்த பூமிக்கு வந்து இம்மானுவேலாக இந்த பூமிக்கு அவர் வந்தவர். En dat woord is als een persoon naar de wereld gekomen als een redder. சோ அந்த வார்த்தையில நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நாங்க இப்ப முன்னாடி வாசிச்ச வசனத்தையும் Als je het versje wat we voor hebben gelezen, அவர் ஒரு குமாரனாய் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி வாசிச்ச வசனத்தையும் dat hij als een zoon geboren zou worden. யோவான் 1:1 ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது En als je dan naar Johannes 1:1 kijkt van er was een woord. தேவன் மகிமையுள்ளவராய் இருக்கிறார். God is een glorievol God. அதே வசனத்தை நம்ம மத்தேயுல வாசிக்கும் பொழுது தேவன் தன்னை தாழ்த்தினவராகவும் இருக்கிறார். En in Mattheüs lees je dat hij zich ook heeft சோ neergedaan. ஒரு மகிமையான தேவன். Een God die vol met glorie zit. சோ இத நாங்க இன்னும் சயின்டிபிக் ரீசனா நாங்க பார்க்கும் பொழுது அந்த ஆதியிலே அந்த வார்த்தை உருவாக்கப்பட்டதுன்னு அந்த ஆதியிலே அந்த வார்த்தை இருந்து நாங்க சயின்டிபிக் ரீசனா பார்க்கும் பொழுது Als we kijken naar dat het woord in het begin er al was. சோ இந்த கிரியேஷன்ஸ் இந்த யுனிவர்ஸ் எல்லாமே உருவாக்கப்படும் முன்பதற்காகவே அந்த வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் எல்லாமே சிருஷ்டித்ததுன்னு சொல்லி. Het woord heeft ervoor gezorgd dat het univers en alles gemaakt werd. சோ அத நாங்க அப்படி நாங்க பேலன்ஸ் பண்ணி பார்க்கும்போது அப்பேற்பட்ட ஒரு உயரத்துல இருந்த தேவன் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தார். Dus zo als je het zo ziet dan die God die op een hoge status zat, die is naar de wereld gekomen. சோ அதே போல நாங்க வந்து சில விஷயங்களை நாங்க யோசிக்கிறது ஆண்டவர், அதாவது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கும்போது ஒரு உதாரணத்துக்கு ஆண்டவர் இந்த பூமியில வாழ்ந்து ஒரு மனுஷனாக எங்களுக்கு ஒரு உதாரணத்தை எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டு போயிருக்கிறார். De
Jezus is gekomen naar de wereld om als een voorbeeld voor ons te zijn. சோ அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலேயே ஆவிக்குரிய நியமங்கள் கோட்பாட்டுக்கு உட்பட்டவராக தான் வாழ்ந்தார். Toen hij was, heeft hij aan die geboden gehouden. அதே போல அந்த வாழ்கிற காலத்துல இருந்த அரசாங்கத்திற்கும் கட்டப்பட்டவராக தான் அவர் இருந்தார். Ook heeft hij zich gehoorzaamd aan het koninkrijk die er toen heerste. சோ சில டைம்ல நாங்க யோசிப்போம், நாங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு எக்ஸாம்பிளை காட்டிட்டு போயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. We zeggen soms van de Heer is een voorbeeld voor ons geweest. ஆனா நாங்க முதல்ல நினைக்கிற விஷயம் என்ன, ஆண்டவர் அவர் கர்த்தர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து ஒரு ஆண்டவர், அதனால அவர் வந்து எல்லாத்தையுமே என்ன சொல்றது சொடக்கு போட்டோன்னு ஒரு மேஜிக் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிருவாருன்னு சொல்லி. Wij denken dan van de Heer is natuurlijk God, dus hij kan alles doen wat hij wilt. வேதம் சொல்லுகிறது அவர் தச்சன் 30 வயசு வரைக்கும் அவர் தச்சன் வேலை செய்தவர் அப்படின்னு சொல்லுது. Het woord zegt dat hij 30 jaar lang het normaal werk heeft gedaan. So carpenter, அந்த தச்சன் வேலை செய்றவர், அந்த பலகைகளை ஒரு விஷயத்தை நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சராசரி விஷயம், இங்க வேலை செய்யற ஆளு அநேக பேர் இருக்கீங்க, எல்லாரும் வேலை செஞ்சவங்க இருக்கீங்க. இத்தனை நாள் வரைக்கும் நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரு தடுக்கப்பட்டோ இல்லாட்டி எனக்கு வந்து பெயின் வந்தோ, வேலையில ஒரு பெயின் வந்தோ நான் இல்ல, அப்படி எனக்கு நடந்ததே இல்லை வேலையில, யாராவது சொல்ல முடியுமா? Zeggen dat hij niks op zijn werk heeft gekregen, geen pijn. வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒரு முழு மனுஷன். Er wordt gezegd Jezus Christus was een heel persoon. அவர் தன்னை தேவகுமாரன்னு சொன்னதை விட மனுஷகுமாரன் என்று தான் அதிகமா தன்னை தான் சொல்லி இருக்கிறார். அவர் Hij zei vaker dat hij een mensenzoon was dan dat hij een godszoon was. சோ ஒருவேளை ஒரு கார்பெண்டர் வேலை செய்யும்போது யாருக்கு தெரியும், ஒருவேளை ஒரு நகத்தை வெட்டி இருந்திருக்கலாம், அவர் கையை குத்தி இருக்கலாம், அவருக்கும் ரத்தம் வந்திருக்கலாம், தலைவலி வந்திருக்கலாம், எதுவும் வந்திருக்கலாம். Er komt tijdens zijn werk dat hij gezaagd heeft in zijn hand of dat er bloed kwam, dat er iets gebeurt. எபிரேயர் 4:15 வாசிப்போம். Hebreeën 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டார். Hij heeft in alles, op alle gebieden is hij ook beproefd. வேதம் சொல்லுகிறது எல்லா விதத்திலும். நான் இப்ப சொன்னது போல ஒரு வேலைக்கு போகும்பொழுது அந்த தச்ச வேலை செய்யும் பொழுது அவருக்கு வலிகள் ஏற்பட்டிருக்கலாம். Toen hij zijn werk deed kon het zo zijn dat hij pijn heeft gekregen. அவருக்கு தலைவலி, காய்ச்சல் எல்லாம் வந்திருக்கலாம். Hij kon ook gewoon koorts en hoofdpijn krijgen. எங்களை போலவே ஒரு சராசரி மனுஷனாக இந்த பூமியிலே வாழ்ந்தார். Hij heeft geleefd als ons normaal persoon. அதே போல வேதம் சொல்லுகிறது அவர் பசியா இருந்தார். Hij had honger. அதே போல அவர் கோபப்பட்டார். Hij was boos. அதே போல அவர் கண்ணீர் விட்டார். Hij heeft tranen gelaten. ஒரு மனுஷனா இருந்த எல்லா காரியங்களும் அவர் இந்த பூமியில அவர் செஞ்சார். Alles wat de mens deed, deed hij ook. சோ அதனால தான் சொல்றேன், அவர் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது இந்த பூமியில இருக்கும் பொழுது தன்னை தேவகுமாரனாக அவர் வெளிப்படுத்தல, மனுஷகுமாரனாக தான் அவர் வெளிப்படுத்துறார். Daarom heeft hij zich op de wereld niet als een godszoon openbaard, maar als een mensenzoon. சோ எதுக்காக இந்த பூமியில அந்த ஆண்டவர் இது வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் செட் பண்ணி கொடுக்கும். Waarom is de Heer naar deze wereld gekomen en is een voorbeeld voor ons geweest? நான் மத்தேயுல வாசிச்சது போல அவர் இம்மானுவேல், அவர் எங்களோடு கூட இருக்கணும்ன்றதுக்காக தான் எக்ஸாம்பிள் அவர் எங்களுக்கு செட் பண்ணிட்டு போறார். In Mattheüs hebben we gelezen dat hij Immanuel is. Hij is met ons. அதே போல இன்னொரு விஷயம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது Mattheüs 5. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், இது ஆண்டவருடைய மலப்பிரசங்கம். ஆண்டவர் தன்னுடைய வாயினாலே சொல்கிற விஷயம். அது முதல் மத்தேயு 5:17 நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது தேவன் இயேசு, Er wordt gezegd Jezus. தேவனுடைய பிள்ளை. Hij is een kind van God. அவருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. Hij hoeft zich nergens aan te houden. ஆனாலும் கூட Maar toch, உங்கள் மேல் என் மேல் வைத்த அந்த அன்பின் நிமித்தம், omdat hij die liefde op jou en mij heeft, இம்மானுவேலாக இந்த பூமிக்கு வந்து is hij als een Immanuel gekomen naar de wereld. தேவனுடைய நீதியும் நியாயத்தையும் அந்த இடத்துல அவர் நிறைவேற்றுகிறார். Vervult hij alle wetten en regels van de Heer. ஒரு மனுஷன் இதுவரைக்கும் வாழ்ந்த மனுஷன் சரி இல்லை, இனிமேலும் வாழப்போகிற வரப்போகிற மனுஷன் சொல்ல முடியாது நான் தேவனுடைய நியாயத்தை நிறைவேற்றுவேன் சொல்லி. Geen één mens die gekomen is of nog gaat komen kan zeggen ik ben Gods wetten aan het vervullen. ஏன்னா முதலாவதாக சொல்லுது வேதம் சொல்லுது, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். Want er wordt gezegd, mijn moeder heeft mij in zonde al gebaard. அதிலேயே எங்களுடைய அந்த தேவனுடைய நிறைவேற்றுதல் அந்த இடத்துல இல்லாம போகுது.
Daar begint onze vervulling van de Heer al niet. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கான காரணம் De reden dat Jezus Christus naar deze wereld is gekomen, அந்த நியாய பிரமாணத்தையும் நீதியையும் நிறைவேற்றி எங்களுக்கு சுலபமான ஒரு வழியை காண்பிப்பதற்காக. Hij wilde die wetten waarmaken en ons die weg te laten zien. சோ இந்த நாளில நாங்க கிறிஸ்துமஸ்ல நாங்க கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த தருணத்திலையும் Op het moment dat we die kerst aan het vieren zijn, சொன்னது முதலாவது ஏன் நாங்க இதை நினைவு கூர்றோம் அப்படின்னா, waarom herinneren wij dit? எங்களுடைய ரட்சகர் இம்மானுவேலாக அவர் எங்களோடு கூட இருக்கிறார். Onze redder als Immanuel is met ons. அதே போல அடுத்ததாக அவர் தன்னை தாழ்த்தி இருந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நான் நினைக்கிற விஷயம் இன்னொரு விஷயம், அவர் அப்பேற்பட்ட தேவன் தன்னை தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். Die grote God die is voor ons, heeft zich neergedaald en is naar de wereld gekomen. பிலிப்பியர் 2:7 வாசிப்போம். Filippenzen 2:7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2:7. தம்மை தாமே வெறுத்து மனுஷ சாயலானார். Hij heeft zichzelf gehaat en is als een mens gekomen. வேதத்துல இங்கிலீஷ்ல நீங்க இந்த வசனத்தை வாசிச்சீங்க அப்படின்னா, he made himself nothing அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. Hij heeft van zichzelf niks gemaakt. அவர் தன்னை ஒன்றுமில்லாதவனாக மாற்றினார். Hij maakte van zichzelf niks. தொடக்கத்துல நாங்க வாசிச்சோம், தொடக்கத்துல நாங்க சொன்னது போல ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது. Zoals ik in het begin al zei, in het begin was het woord. அந்த வார்த்தை தான் இந்த உலக சிருஷ்டிகளை சிருஷ்டித்தது. En het woord heeft alles gemaakt in deze wereld. அந்த வார்த்தை இந்த பூமிக்கு தன்னை ஒன்றுமில்லாதவனாக கருதி இந்த பூமிக்கு வந்தது. En het woord is naar de wereld gekomen alsof hij niks was. எங்களை போல இது போல ஒரு கரங்கள், எங்களை போல இந்த தோல் எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு இந்த பூமிக்கு தாழ்த்தி கொண்டு அந்த வார்த்தை வந்தது. Hij heeft zichzelf neergedaald en net als ons een huid gekregen en gekomen. அது அவருக்கு பல நாமங்கள் இருக்கு. அதுல ஒரு நாமம் தான் இம்மானுவேல். Hij heeft verschillende namen en één daarvan is Immanuel. சோ வேத வல்லுநர்கள், அதாவது பைபிள் ஸ்காலர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, De Bijbelsgeleerden கடவுளா இருக்கிறதுக்கு ஒரு சில தகுதிகள் வச்சிருப்பாங்க. die hebben gezegd dat als je als God moet zijn, dan moet je bepaalde dingen hebben. இப்ப மனுஷனா இருக்கிற எங்களுக்கு சில தகுதிகள் இருக்கு அப்படின்ற மாதிரி. Dus net als dat wij een mens zijn dat hebben ook moet je ook. சோ எங்களுக்குள்ள பசி, தூக்கம், எங்களுக்கு அந்த சுவாசங்கள் இதெல்லாம் இருந்தா நாங்க மனுஷன்னு சொல்ல முடியும். Als wij honger hebben, moeten slapen, dat zijn de tekenen dat wij een mens zijn. சோ அதே போல அந்த கடவுள்னு சில விஷயங்கள் சொல்லும் பொழுது முதலாவது விஷயம் அவர் வந்து ஓம்னி பிரசன்ட் அப்படின்றது, ஒரு கடவுள்னு இருக்கிறது ஓம்னி பிரசன்ட், எங்கும் நிறைந்தவராக இருக்க வேண்டும். Als je een God bent, dan moet je overal aanwezig kunnen zijn. சோ ஆண்டவர் வந்து அந்த ஓம்னி பிரசன்ட்டாக இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, எங்கும் நிறைந்த தேவன் இல்ல அப்படின்னா அவர் இங்க மட்டும் தான் இருப்பார். Als die God niet overal aanwezig kan zijn, dan kan hij alleen maar op één plek zijn. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் இங்க மட்டும் தான் இருக்க முடியும். என்னால இந்த உலகத்துல ஆராதிக்கிற எந்த இடத்துலயுமே போய் நின்னுட்டு இல்லாட்டி அவங்களோட சேர்ந்து என்னால இருக்க முடியாது. நான் சராசரி மனுஷன். Als voorbeeld, ik kan alleen hier zijn. Ik kan niet op de wereld ergens anders zijn, omdat ik een persoon ben. இந்த உலகமே தேவனை ஆராதித்து கொண்டிருக்குன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லா இடத்திலுமே ஒரு நிறைந்தவராக இருக்க வேண்டும். Als de hele wereld aan de Heer aan het prijs is, dan moet de Heer op alle plekken zijn. ரெண்டாவது ஓம்னிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக, சர்வ வல்லமையுள்ளவராக இருக்க வேண்டும். Hij moet een machtige persoon zijn. இப்போ ஒரு கடவுளாக இருக்கும் பொழுது Als je God bent, எந்த ஒரு காரியத்திலும் அவருக்கு அதை மேற்கொள்றதுக்கு, அந்த எந்த ஒரு காரியத்தையும் உடைப்பதற்கு, மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கணும். Hij moet zo krachtig zijn dat hij alles kan kapot maken of kan veranderen. இப்ப நாங்க எங்க பிரச்சனையில நாங்க போய் சொல்லும் பொழுது, கடவுள் சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாங்க, எனக்கே 1000 பிரச்சனை இருக்கு, நீ என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்குன்னு சொல்லக்கூடாது. Als wij problemen hebben en we gaan het tegen God vertellen, dan moet hij niet zeggen, ik heb al zelf problemen, dus. மூன்றாவது விஷயம், இந்த ஓம்னிசென்ட், எல்லாம் அறிந்த தேவனாக இருக்கும், எல்லாம் அறிந்தவராக இருக்க வேண்டும். En als derde moet hij alles kennen. இப்ப நான் போயிட்டு சொல்லிட்டு, இப்ப நாங்க தமிழ்ல ஆராதிக்கிறோம், எங்களுக்கு அதுக்கப்புறம் டச்ல ஆராதிப்பாங்க, அதுக்கப்புறம் ரொமேனியில ஆராதிப்பாங்க. இங்க wij prijzen de Heer in Tamils, je hebt ook Nederlands of Romeinen. அப்ப வந்து சொல்லக்கூடாது வந்துட்டு, எனக்கு தமிழ் தெரியாது, நீங்க எங்க இப்படி ஆராதிச்சு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. Dus als God kan hij niet zeggen, ik ken geen Tamils, waarom ga je in Tamils bidden? சோ இந்த மூன்று விஷயங்களை வந்து வேத வல்லுநர்கள் வைக்கிறாங்க. அதாவது தேவன் ஒரு கடவுளாக இருக்கும்போது இந்த மூன்று குணாதிசயங்கள் ஒரு கடவுளுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி. Deze 3 karakters moet dus een God hebben.
இது தேவனுக்குரிய குணாதிசயங்கள். Dit zijn karakters die God heeft. எங்கும் நிறைந்த தேவன் Een God die overal aanwezig kan zijn. ஒரு ஸ்திரீயின் கர்ப்பத்துக்குள்ளே வந்தார். Die is geboren in die is gekomen in een vrouws baarmoeder. சர்வ வல்லமையுள்ள தேவன் Een God die machtig is, ஒரு தாயின் மடியிலே தவழ்ந்தார். heeft op de schoot van de moeder gelegen. எல்லாம் அறிந்த தேவன் Een God die alles kende, இந்த உலகத்திற்கு ஏபிசிடி படிச்சார். hij is hier gekomen om ABC te geven. இந்த ஸ்கூல்ல ஏபிசிடி அந்த ஹீப்ரூல சொல்றாங்க. ஏபிசிடி தான் அவர் படிச்சாருன்னு சொல்லல. ஹீப்ரூ காலத்துல அவர் ஸ்கூலுக்கு போய் படிச்சார். Hij heeft ook hij is ook naar school geweest. நான் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, Waarom zeg ik dit? அப்பேற்பட்ட தேவன் எல்லாவற்றையும் தாழ்த்தி Een God die zo hoog is, heeft zich verlaagd. எங்களுக்குள்ள ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது, எங்களுக்குள்ள ஒரு அந்தஸ்து இருக்கும் பொழுது நாங்க அதை விட்டு இறங்கி வர மாட்டோம். Als wij een bepaalde status hebben, zullen wij nooit ons verlagen naar die. நாங்க சும்மா வேணா கேட்டுக்கொண்டிருக்கலாம். We kunnen misschien wel gewoon luisteren. ஆனா எங்களுடைய இருதயத்துல தெரியும், எங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கும் பொழுது, எங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கும் பொழுது அதை நாங்க விட்டு கொடுக்கவோ இறங்கியோ வர மாட்டோம். மனுஷனாக இருக்கிற நாங்கள். We weten dat als wij een bepaalde status hebben, dat wij dat nooit zullen loslaten. ஆனா எங்கும் நிறைந்த தேவன் ஒரு கன்னியின் கர்ப்பத்துக்குள்ளே வந்தார். Maar een God die overal aanwezig kan zijn, is geboren uit de baarmoeder van een vrouw. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு கன்னியினால் பார்க்கப்பட்டார். Een machtige Heer is verzorgd door een vrouw. எல்லாம் அறிந்த தேவன் ஸ்கூலுக்கு போய் படிச்சார். En alles wetende God, die is naar school geweest. இதுக்கு மேல யாராலையும் ஒரு தாழ்மையை காட்ட முடியாது. Niemand anders kan zo zich verlagen en dat laten zien. அது தவிர பாவமே அறியாத அவர் எங்களுக்காக அவர் பாவியாகினார். Iemand die niet de zonde kent, die is als een zondaar genoemd. எதற்காக இவ்வளவு அவர் செஞ்சார்? En waarom heeft hij dit alles gedaan? அவர் எங்களோட ஒரு டீல், எங்களோட ஒரு டீல் போடுறார். Hij heeft met ons een deal gemaakt. அதாவது எக்ஸ்சேஞ்ச். இப்ப நிறைய இதுல நாங்க பார்த்திருப்போம். இப்ப நான் கூட பார்த்து நேற்று கூட பேப்பர் கொடுத்தாங்க, பழைய போனை கொடுத்தா புது போன்லாம் தர்றாங்கன்னு சொல்லி. Het is een soort offer van als je de oude telefoon geeft, dan krijg je een nieuwe. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நியமத்தையும் நான் நிறைவேற்றின நியமத்தையும் பரிசுத்தத்தையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். Mijn heiligheid en mijn dingen geef ik aan jou. உன்னுடைய பாவத்தையும் நீ செய்த மீறுதல்களையும் நீ எனக்கு கொடு. De zondes die jij hebt gedaan, die moet je aan mij geven. உன்னோட இடத்துக்கு நான் வர்றேன். Ik kom op jouw plek. என்னோட இடத்துக்கு நீ வா எனக்குள்ளாக. En jij moet op mijn plek komen door mij. இதுதான் நம்ம பிலிப்பியர் 2:7ல வாசிச்சோம். தன்னை தானே தாழ்த்தி. Dit hebben we gelezen in Filippenzen. Hij heeft zichzelf verlaagd. மனுஷ ரூபம் எடுத்தார். Als een menspersoon. வேற இங்கிலீஷ்ல சொன்னா he made himself nothing. அவர் தன்னை ஒன்றுமில்லாதவன் ஆக்கினார். Hij heeft zich van zichzelf als niks gemaakt. எதற்காக? எங்களுடைய இடத்தை அவர் மாற்றுவதற்கு. Hij wilde die plek van ons veranderen. அதே போல மூன்றாவதாக அவர் பாவிகளை அரவணைப்பதற்காக, பாவிகளை மாற்றுவதற்காக இந்த பூமிக்கு வந்தார். En als derde, hij is voor de zondaars gekomen. நான் முதலாவது சொன்னது போல இந்த கிறிஸ்துமஸ் நாள் அப்படின்றது Zoals ik al eerder zei, kerstmis. யாருக்கு தெரியாது இந்த மாசம் தான், இந்த டேட்ல தான் ஆண்டவர் பிறந்தாருன்னா, ஆனா ஆண்டவர் பிறந்தது உண்மை. Niemand weet wanneer Jezus is geboren, maar de waarheid is wel dat Jezus is அந்த geboren. கிறிஸ்துமஸ் எங்களுக்கு என்ன சொல்லுது? Wat zegt deze kerst? தேவனுடைய அந்த ரட்சகர் எங்களோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலாக. Dat de redder met ons is als Immanuel. இரண்டாவது, அவர் தன்னை தானே தாழ்த்தி எங்களோடு கூட இருப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். En als tweede, hij heeft zichzelf verlaagd om met ons te zijn. மூன்றாவது, அவர் இந்த பாவிகளை அரவணைத்து பாவிகளை மாற்றி தன்னோடு கூட சேர்ந்து தன் மூலமாக அவர்களை பரிசுத்தவானாக மாற்ற வந்தார். En als derde is hij gekomen voor de zondaars om die bij hem toe te voegen. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எல்லா மனுஷர்களும் நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். Want de Bijbel zegt alle mensen die zaten bij die veroordeling. யாருமே தேவனுடைய கண்களுக்கு மறைவாக இல்லை, எல்லாருமே தேவனுடைய நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில Niemand was verborgen in de ogen van de Heer. சோ எங்களை பாதுகாப்பதற்காக, Dus om ons te beschermen. எங்களை மீட்டெடுப்பதற்காக, Om ons te redden. நாங்க இப்ப வேணும் சும்மா வேணா சொல்லலாம், லைக் வேதம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நாங்க சும்மா உட்கார்ந்து கேட்கலாம். ஆனா அதனுடைய உண்மை ஆழமான அர்த்தத்தை பாருங்க. தேவன் இந்த இடத்துல இல்லைன்னா, நீங்க எந்த ஒரு சூழ்நிலை எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் சரி, Denk goed na, als de Heer er niet was, dan wat voor situatie ook zit. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பே இல்ல அப்படின்னு சொல்லுது. Zonder dat er geen bloed is vergoten, is er ook geen. தொடக்கத்தில் நான் சொன்னது போல ஆண்டவர் அந்த நியமத்தை நிறைவேற்ற
om dat te vervullen, இந்த பாவிக்கு நாங்கள் நீதிக்கு நியமிக்கப்பட்டிருக்க எங்களை மீட்க, om ons te redden, சோ தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார். is de Heer naar de wereld gekomen. நியாய பிரமாணம் வந்து எங்களை நீதிமான் ஆக்கல. De geboden heeft ons niet als een persoon of ons vergeven. நியாய பிரமாணம் எங்களை வேதம் சொல்லுகிறது எங்களை பாவிகளாக அது சுட்டி காட்டுனது. Het heeft ons laten zien dat we een zondaar zijn. அந்த நியாய பிரமாணத்தை, அந்த தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற தேவன் இந்த பூமிக்கு வந்தார். En om die geboden die wetten te vervullen is de Heer naar de wereld gekomen. அது மட்டுமல்ல, அதை நிறைவேற்றி அவர் எங்களோடு கூட இடத்தை மாற்றுகிறார். Hij heeft die vervuld en heeft hij de plek met ons geruild. கடைசி தொடக்கத்துல சொன்னது போல ஆண்டவர் சொல்லுகிற ஒரே காரியம் எங்களுக்கு, நீ என்னுடைய இடத்தை எடுத்துக்கோ. Zoals ik in het begin zei, de Heer zegt tegen ons, neem mijn plek in. உன்னுடைய இடத்தை எனக்கு கொடு. En geef jouw plek aan mij. இதுக்காக நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. En je hoeft daar niks voor te doen. உன்னுடைய பாவத்திற்காக என்னுடைய இடத்தை நான் கொடுக்கிறேன். Voor jouw zondes geef ik mijn plek. உன்னுடைய நித்திய வாழ்க்கைக்காக நீ என்னுடைய இடத்தை எடுத்துக்கோ. En voor jouw eeuwige leven moet je mijn plek nemen. சோ தேவன் ஒரே காரியத்தினால மனுஷனுக்கு இருந்த அந்த சாபங்கள் பாவங்களை மாற்றினார். Voor die één persoon heeft hij als mens alle zondes en vervloekingen veranderd. இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு நினைவு காட்டுறது அந்த ஒரு விஷயம் தான். En met kerst wordt dit herinnerd. தேவன் இந்த பூமிக்கு வந்தவர், De Heer is naar de wereld gekomen. மனுஷர்களுக்கு இந்த பூமியில வாழ்ற மனுஷனுடைய பாவங்களை அவர் சுமந்து தீர்த்து முடித்து விட்டார். Hij heeft die zondes van de mensen op de wereld heeft hij op zich gedragen. இனி நாங்கள் பாவிகள் அல்ல. Wij zijn geen zondaars. நாங்கள் கலாத்தியர் அப்பொழுது வாசித்தது போல நாங்கள் இனி தேவனுடைய சுதந்திரராக கர்த்தரை மாற்றி இருக்கிறார். Wij zijn nu van hem. அவர் இந்த இடத்திலே கிறிஸ்துமஸ்ல பிறந்ததற்கு காரணம், De reden dat hij met kerst is geboren. அவர் பிள்ளையாக பிறந்ததற்கு காரணம், De reden dat hij als kind is geboren. உங்களை என்னைய தன்னுடைய பிள்ளையாக மாற்றுவதற்காக. Zodat jij en ik zijn kinderen kunnen worden. எல்லாம் அறிந்த தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன், எங்கும் நிறைந்த தேவன் இந்த பூமிக்கு ஒரு சின்ன பிள்ளையாக வந்து அந்த சிலுவையிலே மரித்தார். De Heer die alles kent, die overal aanwezig kan zijn, die alles weet, is naar deze wereld gekomen als een kind en is aan de kruis gehangen. ஒரு விஷயம் இந்த இடத்துல எல்லாருக்கும் தெரியும். Iedereen weet één ding. ஒரு பிள்ளை, அதாவது ஒரு பிள்ளைக்கு முக்கியமா ஒரு விஷயம் நீங்க கொடுக்க முடியும் அப்படின்னா பெற்றோர்கள், Wat is het belangrijkste wat je aan een kind kan geven? நீங்க அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறது தான். Dat is met die kind aanwezig zijn. இப்போ ஒரு நைட்ல ஒரு பயமோ இல்லாட்டி கீழே விளையாடும் பொழுது இல்ல வெளியில போய் விளையாடும் பொழுது அந்த பிள்ளை எப்பவுமே ஒரு நம்பிக்கையோட விளையாடுறதுக்கு காரணம், எங்க அப்பா அம்மா என்னை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எங்க அப்பா அம்மா என்னோட கூட இருக்கிறாங்க, நான் கீழே விழுந்தாலும் இல்லை எது நடந்தாலும் அவங்க என்னோட கூட இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பிரசன்ஸ், அதுதான் அந்த பெரிய ஒரு giftா இருக்குது. Die kind die weet dan dat er iemand aanwezig is om op hem te letten waar hij valt of waar hij heen gaat. சோ மனுஷ ரீதியா நாங்க லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போம். Als we logisch als mens kijken. சோ அந்த இடத்துல நாங்க பிள்ளையா இருக்கும் பொழுது நான் விளையாடுறதா சரி, இல்லாட்டி உங்களுடைய பிள்ளைகள் நீங்க விளையாண்டு கொண்டிருக்கும் பொழுது, நீங்க கூட இருக்கும் பொழுது, ஒரு நைட்டை பார்த்து பயப்படும் பொழுது, ஒரு காரியங்கள் வரும் பொழுது, பெற்றவர்களுடைய கைகளை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தைரியம் வருது. Als kind zijnde, als je de handen van je ouders vasthoudt, dan voel je je verzekerd. அடுத்ததுல அவங்க பள்ளத்துல விழுறாங்களா இல்லையான்றது அது அப்புறம், ஆனா பிள்ளைகளுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை வருது. Die kinderen die krijgen dan toch een vertrouwen. சோ இத நான் ஏன் அப்படி இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா, Waarom zeg ik dit? ஒரு மனுஷர்களாகிய நாங்கள் அப்படி இருக்கும் பொழுது, Als wij als een mens zo zijn. வேதத்துல நான் அப்பொழுது சொன்னது போல இம்மானுவேல், தேவன் எங்களோடு கூட இருக்கிறவராக இப்பொழுது இருக்கிறார். Immanuel, die God is met ons. எங்களுடைய நாங்கள் இப்ப பார்த்தது போல எங்கள் தகப்பன் தாய் எங்களை கைவிட்டாலும் கூட, Zoals we hebben gezongen, ook al verlaten onze vader of moeder. அவர் எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். Hij is de Heer die ons niet verlaat. சோ அதுதான் இந்த இடத்துல சொல்ல வருகிற காரியம். En dat is wat ik nu wil zeggen. அதுதான் இம்மானுவேல். En dat betekent Immanuel. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். God is met mij. சோ அதே போல கடைசியாக, En als laatste, சோ தேவன் எங்களுக்கு வந்து அந்த இடத்தை சேஞ்ச் பண்றாரு. de Heer die verandert onze plek. சோ ஏனென்றால் ஆண்டவர் நித்தியமாக எங்களோடு கூட இருக்கணும்னு சொல்லி. Omdat de Heer met ons eeuwig moet zijn. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 2:13, Openbaringen 2:13, 21:3, 21. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். ஆமென், ஆமென். வேதம் சொல்லுகிறது கடைசியாக, Het
woord zegt als laatste, அவர் அவர்களுடைய ஜனங்கள் தேவனாய் இருப்பார், hij zal hun God zijn. அவர்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்பார். En zij zullen de mensen van God இந்த zijn. கிறிஸ்துமஸ் கடைசியாக எங்களுக்கு நினைவு கூறுற விஷயம் அதுதான். Dat is het laatste wat met kerst ons herinnert. முதலாவது நான் சொன்னது போல Zoals ik als eerste zei, ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து இரட்சகராக இம்மானுவேலாக எங்களுக்கு வந்தார். de Heer die is gekomen als Immanuel, als onze redder. எல்லாம் அறிந்த தேவன் தன்னைத்தானே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார். De God die alles weet is toch, heeft zich verlaagd en is gekomen. இந்த பூமியில நாங்க வாழ்ற காலத்துக்கு எங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு போனார். Hij is als voorbeeld geweest hoe wij moeten leven. அதே போல பாவிகளாகிய நியமிக்கப்பட்டிருந்த எங்களுக்கு ஆண்டவர் இடத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு பாதையை காண்பித்து கொடுத்தார். En hij heeft een weg laten zien zoals wij als zondaars daar moeten begaan. கடைசியா வேதம் சொல்லுது அவர்களோடு கூட நித்திய காலம் அவர்களோடு கூட இருப்பார்னு சொல்லி. En dat hij voor eeuwig met hen zal zijn. ஆண்டவருடைய அந்த ரட்சிப்பை நாங்கள் எடுத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரோடு கூட நித்திய காலமா இருப்போம். அவர் எங்களுடைய தேவனாய் இருப்பார். Wij die die redding hebben ook aangenomen, moeten wij voor eeuwig met hem zijn en hij zal ons God zijn. So இதுதான் இந்த கிறிஸ்துமஸுக்கான ஒரு முக்கிய காரணமா இருக்கிறது. En dit is de echte betekenis van kerst. சோ அதுக்காக நம்ம யாரையும் சொல்லல போய் கடவுளெல்லாம் கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட்ல சாமான் கொடுக்கறாங்க வாங்க கூடாதுன்னு சொல்லி. Ik zeg niet als er korting is dat je dan niks mag kopen. சோ ஆனா உண்மையான கிறிஸ்துமஸுக்கான அனுபவம் வந்து Maar de echte betekenis van kerst. இதுதான் தேவன் அப்பேற்பட்ட தேவன். ஒரே நிமிஷம் மாத்திரம் நீங்க நினைச்சு பாருங்களேன். Denk er even over na. நான் சொன்ன அந்த தேவனுக்கு உரிய குணாதிசயங்கள் அந்த 3 குணாதிசயங்கள் கொடுத்தேன். Ik heb 3 karakters genoemd die God moet hebben. இப்போ உங்களை ஒரு இடத்துல வச்சு பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிரைம் மினிஸ்டரோ ஒரு பிரசிடென்ட்டோ இல்லாட்டி ஒரு கம்பெனில ஒரு அபிஷியலா வச்சு பாருங்க. Denk over jezelf alsof je een minister of iets bent. நீங்க அப்படி இருந்துட்டு Als jij die status hebt. அந்த கம்பெனிலயோ இல்லாட்டி அந்த இடத்துலயோ கீழ் வேலை, அதாவது அந்த வேலைக்கு கீழே ஒரு வேலை இல்ல அப்படின்ற அவங்களுக்கு கீழே ஒரு வேலைக்கு உங்களை போக சொன்னா நீங்க போவீங்களா? Als jij op die hoge plaats in een bedrijf hebt gestaan en daarna verlaagd wordt, zou jij dan gaan? சும்மா இப்ப நான் மேபி இப்ப நான் யாரையா கூப்பிட்டு கேட்டா நான் போவேன்னு சொல்லலாம். நாங்க போக மாட்டோம், அங்க அனுப்ப முடியாதுன்ற ஒரு நம்பிக்கை. ஆனா எல்லாருடைய மனதிற்கும் தெரியும் நாங்க அதை செய்ய மாட்டோம்னு சொல்லி. Iedereen weet diep van binnen dat ze dat niet zullen doen. அந்த அந்தஸ்து, Dat is de status. அந்த இடத்தை விட்டு மனுஷராகி நாங்க இறங்கி வர மாட்டோம். Die zal nooit van die status willen neerdalen. ஆனா எங்களுடைய தேவன் எங்களுக்காக அந்த இடத்துல இறங்கி வந்தார். Maar onze God die is van boven naar beneden gekomen. சோ எங்களுக்காக ஒரு முன்மாதிரியை காண்பித்தார். Hij is voor ons die voorbeeld geweest. காண்பித்தது மாத்திரமல்ல, இம்மானுவேலாக இன்றும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். En niet alleen dat, hij is als Immanuel met ons. அந்த ஓம்னி பிரசன்ட் போல ஆண்டவர் எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். Hij is overal aanwezig. இந்த நாளிலும் அவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். Hij is ook vandaag hier aanwezig. ஒவ்வொரு நாளும் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். Hij is elke dag met ons. சோ அதுதான் வேதம் சொல்லுகிறது, அவர் இம்மானுவேல், கன்னிகை கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். En daarom wordt gezegd Immanuel. சோ அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். God is met ons. அப்படி எழுந்து நின்று போவோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இம்மானுவேலாக வந்தார். அந்த சிலுவையிலே எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்த தெய்வம் எங்களுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அவருடைய இடத்தை நித்திய நிரந்தரமான இடத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் அவருடைய பிறப்பு இதுதான் குறிக்குது. அவர் இந்த பூமிக்கு வந்தது, அவரை நாங்க எங்களுடைய ரட்சகரை, எங்களுடைய இம்மானுவேலரை நாங்கள் நினைவு கூறும்படியாகவும், அவர் எப்படி தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்து எங்களை அவர் உயர்த்தினார் என்பதையும், அதே போல பாவிகளாக நியாயத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த எங்களை ஆண்டவர் எப்படி பரிசுத்தமாக தன்னுடைய இடத்தை கொடுத்தார். இவ்வளவு கடைசியாக நித்திய காலம் நாங்கள் அவரோடு கூட வாழ்றதுக்காக ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வழிவகுத்து அவர் எங்களுடைய தேவனாய் இருப்பார், நாங்கள் அவருடைய ஜனங்களாய் இருப்போம் அப்படின்னு வேதம் சொல்லுங்க. அப்பேற்பட்ட தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஆமென். அதே தேவன் வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 என் நாமத்து நிமித்தம் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்னவர் அவர் எங்கள் மத்தியில இப்பொழுது இந்த இடத்துல இருக்கிறார். அவர் எங்கும் நிறைந்த தேவன் இந்த நாளில் எங்கள் மத்தியில் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எங்கள் மத்தியில் இந்த நாள் வந்திருக்கிறார். கர்த்தர் அவர் நல்லவர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி 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 ஆண்டவரே. கரங்களை தட்டி ஒரு நிமிஷமாக உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லும். ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறார். நாங்கள் அவரை உற்சாகமாக கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன்
அந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே அதை சிருஷ்டித்த தேவன், அதை அடக்கி ஆகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அவர் சொன்னதை செய்யாமல் அவரிடத்தில் திரும்புகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு குழந்தையின் ரூபமாக இந்த பூமிக்கு வந்து அந்த சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றும் உங்களோடு என்னோடு கூட ஜீவிக்கிற இம்மானுவேலராக இந்த தேவன் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நம்பிக்கை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடினார். இந்த நாளில் எங்களோடு கூட Facebookல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். வெளிச்சோடு தேவாலயத்தின் சபையாகி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களோடு கூட இந்த Facebookல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த நாளிலும் கர்த்தாவே எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் எங்கெங்க இருக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய தேவைகள் என்னது என்பதை கர்த்தர் நீர் அறிவீர். இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் அவளோடு கூட இடைப்படுங்க. உங்களுடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்துங்க. இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நீர் மகிமைப்படுத்திருக்கிறீங்க, இன்னமும் நீர் மகிமைப்படுத்துவீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நம்ம துதிக்கிற கர்த்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவர். பேர் பேராக தனித்தனியாக நம்மளை கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் அவளோடு கூட இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சகல துதிகன மகிமை நீர் எடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா.